திமுகவுடைய கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியேறுகிறதா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு நண்பர்களே. காங்கிரஸ் எடுத்திருக்கும் இந்த முடிவுக்கு பின்னாடி விஜய் இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழகத்துல ஒருவேளை அடுத்து திமுக ஆட்சி அமைச்சாங்கன்னா ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் எங்களுக்கு பங்கு வேணும், நாங்க பங்கு கேட்போம் அப்படின்னு தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் கே.எஸ். அழகிரி இருக்கார் இல்லையா, அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. ஓட்டுக்காக மட்டும் எங்களை பயன்படுத்திக் கொள்றாங்க திமுக. நீண்ட நெடுங்காலமாக அங்க வகிக்கும் ஒரு தேசிய கட்சி நாங்கள். ஆட்சியில அதிகாரத்திலையும் பங்கு கேட்பதிலையும் என்ன தவறு இருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. அதனால ஆட்சி அதிகாரத்திலையும் சரி வாரிசு அரசியலையும் வேரூன்றி இருக்கும் திமுக நிச்சயமாக காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு பலரும் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. மேலும் ஆட்சி அதிகாரம் எல்லாமே அவங்களுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் சொந்தமானது. அதனால கூட்டணி கட்சிகள் நினைக்கும் எதுவும் நடக்காது. திமுக கூட்டணிக்குள்ளேயே இவ்வளவு பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத திமுக இப்ப உணர போறாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு அதிமுக தரப்பினர் சொல்லிட்டு வராங்க. மேலும் அழகிரியுடைய இந்த பேட்டி திமுக கூட்டணி வட்டாரங்கள்ல சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. தமிழகத்துல திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த முறை தங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கணும் அப்படின்னு திமுக கிட்ட வலியுறுத்தி இருக்காங்க. மேலும் ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. திமுக தலைமை இந்த கோரிக்கைக்கு எல்லாம் செவி சாய்ப்பதாக தெரியல. ஆனா தங்களுடன் இணையும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்களிக்கப்படும் அப்படின்னு டிவிகே உடைய தலைவர் விஜய் இருக்கார்ல, அவர் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால கடைசி நேரத்துல திமுக கூட்டணியில இடம்பெற்றுள்ள கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, இந்த அணிக்கு தாவும் அப்படிங்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில தான் வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் சிதம்பரம் தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வலியுறுத்தப்படும் அப்படின்னு கே.எஸ். அழகிரி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. தமிழக காங்கிரசுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கப்படும் அப்படின்னும் அவர் தேர்தல் நெருங்கும் வேளையில தெரிவிச்சிருக்கிறது அரசியல் வட்டாரங்கள்ல பேசும் பொருளாக இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.